சொந்தமா சொகுசு கப்பல் வாங்குன ஆலியா மானசா. அதோட மதிப்பு இத்தன கோடியா? சீரியல் நடிகை ஆலியா மானசா சமீபத்துல பிரம்மாண்ட வீடு கட்டின நிலையில, இப்போ சொகுசு கப்பல் ஒண்ண சொந்தமா வாங்கியிருக்காங்க. சின்னத்திரை சீரியல்ல நடிச்சு பிரபலமானவங்க ஆலியா மானசா. இவங்க முதல்ல விஜய் டிவில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமா பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனாங்க. அந்த சீரியல்ல நடிச்சப்ப தான் ஆலியா மானசாவுக்கும் சஞ்சீவுக்கும் இடையில காதல் ஏற்பட்டது. சீரியல்ல ஜோடியா இருந்த இவங்க பின்னாடி ரியல் ஜோடியா மாறுனாங்க. இந்த ஜோடிக்கு போன 2019வது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி குழந்தைகள் பிறந்ததால சில வருஷம் சீரியல் பக்கம் தலை காட்டாம இருந்த ஆலியா மானசா போன 2022வது வருஷம் விஜய் டிவில இருந்து சன் டிவிக்கு தாவுனாங்க. சன் டிவில ஒளிபரப்பான இனியா அப்படிங்கிற சீரியல்ல நாயகியா நடிச்சாங்க ஆலியா மானசா. அதே மாதிரி சஞ்சீவும் சன் டிவில கயல் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோவா நடிக்க கமிட் ஆனாரு. அந்த சீரியல் தான் இப்போ டிஆர்பில சக்கப்போடு போட்டுட்டு வருது. சின்ன திரைய பொறுத்தவரைக்கும், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள்ல ஆலியா மானசாவும் ஒருத்தங்க. இவங்க ஒரு நாளைக்கு ரூ. 50,000 சம்பளமா வாங்கிட்டு வராங்க. சின்ன திரை மூலமா நல்லா சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய சஞ்சீவ், ஆலியா மானசா ஜோடி சமீபத்துல சென்னையில பல கோடி செலவுல அவங்களோட சொந்த வீட்ட கட்டி அதுல குடியேறுனாங்க. சினிமா அப்புறம் சின்னத்திரை நட்சத்திரங்கள் அதிக அளவுல சம்பளம் வாங்குறதால, அத அவங்க ஏதாவது பிசினஸ்ல முதலீடு பண்றதா வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த வகையில நடிகை ஆலியா மானசாவும் இப்போ புது பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு, அது மூலமா நல்ல வருமானம் ஈட்டிட்டு வராங்க. அதுபடி கேரள மாநிலம் ஆழப்புழாவுல போட் ஹவுஸ் ரொம்பவுமே பிரபலம். அங்க இருக்கக்கூடிய போட் ஹவுஸ்ல விடுமுறைய கழிக்க இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளச் சேர்ந்த நெறைய பேரு ஆழப்புழா நோக்கி படையெடுத்து வராங்க. போட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு ஒரு நாளைக்கே ஆயிரக்கணக்குல வசூலிக்கப்படுது. அந்த வகையில ஆலியா மானசாவும் இப்போ சொந்தமா போட் ஹவுஸ் ஒண்ண வாங்கியிருக்காங்க. அந்த போட் ஹவுஸோட விலை 2 கோடியா. அதுல நவீன வசதியோடு கூடிய படுக்கை அறைகள், பிரம்மாண்டமான டைனிங் ஹால், டிஜே அப்படின்னு சகல வசதிகளும் இருக்குது. புது பிசினஸ்ல காலடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆலியா மானசாவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு.